கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி பாடினான். பண்டை காலம் முதலா கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டை 4 ஆண்டுகளில் படு பாதாளத்துல தள்ளியிருக்கு ஸ்டாலின் மாடல் அரசு. அட, நான் சொல்லல, தேசிய புள்ளி விவர அலுவலகத்தின் தரவுகளின் அடிப்படையில் வெளியான 2023-24 ஆண்டு கல்வி அறிக்கை சொல்லுது. இந்தியா முழுவதும் எழுத்தறிவு விகிதம் 80.09% இருக்கு. இந்த பட்டியல்ல மிசோரம் 98.2% முதல் இடத்துல இருக்கு. மிசோரம், லட்சத்தீவுகள் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு. ஏதோ தங்கள் ஆட்சியில கல்வியில தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதா பெருமை பேசுற ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாடு 74.3% முதல் 10 இடங்கள்ல வர முடியாத நிலையில தான் இருக்கிறது. கல்வியாளர்கள் மத்தியில பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கு. தேசிய அளவுல முன்னேறி இருக்கிற மாநிலங்களோட போற்றுற அளவுக்கு தமிழ்நாடு இல்லை. குறிப்பா பெண் குழந்தைகள் கிட்ட கல்வி அணுகல் குறைவாகவே இருக்கு. திமுக அரசின் அலட்சியத்தால் பள்ளிகள் மற்றும் சமூகத்தில் அதிகரித்து இருக்கிற பாலியல் வன்கொடுமை அச்சம், அதனால அதிகமாக நடக்கிற குழந்தை திருமணங்கள், கிராமப்புறங்களில் இன்னும் பாலியல் இடைவெளியை குறைக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தாதது, இதெல்லாம் பெண்கள் இடைநிற்றலுக்கு காரணமாக இருக்கு. கேரளா மற்றும் மிசோரம் மாநிலங்களில் உள்ளூர் மொழி அடிப்படையிலான கல்வி மற்றும் சமூக பங்கேற்பு மூலம் கல்வி வளர்ச்சி சாத்தியப்படுத்தப்பட்டு இருக்கு. இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், தமிழ் புதல்வன் கலர் கலரா திட்டத்தை மட்டும் அறிவிச்சு விளம்பரம் தேடுகிற ஸ்டாலின் அரசு அதை முறையாக செயல்படுத்தாததே தமிழ்நாடு பின்தங்க காரணமாக பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் அரசோட விளம்பரமும் குழந்தைகள் மற்றும் பெண்களோட அவர் வெளியிடுற புகைப்படங்கள் வேணா அழகா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் மாணவர்களின் எதிர்காலம் கவலைக்கிடமாகவே இருக்கு.